ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குருமா செய்ய போகிறோம். மட்டன் குருமா செய்ய முன்னாடி என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் தூள், மட்டன் மசாலா. ஸோ அதுக்கப்புறமா தேங்காய் 10 தேங்காய் எடுத்து க்ளீனாக ஆட்டி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயம் உரிச்சி கழுவி அதுவும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறமா தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா மட்டன் எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை போட்டு வெங்காயம் போட்டு பட்டை லோங்கு ஏலக்காய் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ வதங்கும் போதே நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள், உப்பு, மட்டன் மசாலா. ஸோ நான் காமிச்ச மசாலா பாக்கெட்ஸ் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மசாலா எல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 5 செகண்ட் நல்லா அந்த மசாலா நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கி முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம கறி எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கறி ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கறி கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்குது, அதாவது கொஞ்சம் முத்தலான கறின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோ முத்தலான ஒரு மீடியமான நல்லா ஒரு கறி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கறி வேகிறதுக்கு ஒரு 1.5 டப்பா தண்ணி ஆட் பண்ணுறோம். 1.5 டப்பானா அந்த டப்பாவில் நம்ம வச்சுருக்கிற டப்பா 3 லிட்டர் டப்பா. ஸோ அதில் நம்ம 1.5 டப்பா ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மூடியை போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டோம். ஸோ நல்லா கொதி வந்துட்டு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர். ஸோ இது போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இதுவும் ஒரு 10 செகண்ட் கொதிக்க வச்சிடணும். ஸோ நல்லா கொதிச்சு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வெங்காயம் நம்ம நைஸாக பேஸ்ட் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது எடுத்து போட்டு அது ஒரு 5 செகண்ட் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம எல்லாமே ஒட்டுக்காயே போட்டு நம்ம கொதிக்க வச்சாலும் அதே ஃப்ளேவர் தான், ஆனால் தனித்தனியாக செய்யும்போது அதோட டேஸ்ட்டு குவான்டிட்டியும் நல்லா மாறும். ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் தக்காளியெல்லாம் போட்டுட்டு நம்ம கஸ்தூரி மெத்தி போட்டு வச்சு கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக பண்ணி வச்சோம்ல அதையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுடைய மட்டன் குருமா ரெடி ஆகிடும். அப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாம் உங்களுக்கு கடைசியில் தான் ஆட் பண்ணணும், ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டா குழஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இதுதான் அவுட்புட்டு. ஸோ நம்ம மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது செய்கிறதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா அந்த மசாலா எந்த மசாலான்னு போடாதீங்க, போட்டாவே அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். ஸோ எது இருக்கோ நேச்சுரலாக மசாலா மட்டும் போடுங்க. டாடா பை, see you later.